தேவனின் திருச்சபையில் சேவை புரிய இளைஞர் இளம்பெண்களிடம் இறை வெளிப்பாடு உண்டாக ஜெபம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு நிறை பிதாவே, எங்கள் முதுபெரும் தந்தையர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனே, அழைப்பவரும் அனுப்புபவரும் அர்ப்பணிப்பவருமான தேவனே, தாழ்மையான இருதயங்களுடன் உம்முடைய சந்நிதியில் நிற்கிறோம். இன்றைய தலைமுறையில் உள்ள இளைஞர்களை, இளம்பெண்களை, எங்கள் மகன்களையும் மகள்களையும் சகோதர சகோதரிகளையும் நாங்கள் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நீர் இன்றும் என்றும் ஜீவிக்கிற தேவன், இன்றும் எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். கருவிலே உன்னை உருவாக்குவதற்கு முன்பே நான் உன்னை அறிந்தேன். பிறப்பதற்கு முன்பே உன்னை அர்ப்பணித்தேன். எரேமியா 1:5. கர்த்தரே, உம் அழைப்பை கேட்க தயாரான எங்கள் இருதயங்களை தட்டி எழுப்பும். உமக்கு செவிசாய்க்கும் எம் காதுகளை திறந்தருளும். உமது அழைப்பிற்கு பதிலளிக்க தயாரான எங்கள் ஆன்மாக்களை ஆயத்தப்படுத்தும். கருணை நிறைந்த பிதாவே, ஆண்டவரின் திராட்சைத் தோட்டத்தில் பணிபுரிய ஆட்கள் குறைவென்று உமது திருவசனம் சொல்லுகிறது. அறுவடை மிகுந்தது, வேலைக்காரர்கள் குறைவாக உள்ளனர். ஆகையால் அறுவடையின் ஆண்டவரை வேண்டுங்கள். அவர் தமது அறுவடைக்கு பணியாளர்களை அனுப்பும்படி. மத்தேயு 9:37-38. கர்த்தரே, இன்றைய உலகத்தை நாம் காண்கிறோம். உண்மைக்காக ஏங்கும் ஆன்மாக்கள், இறையியலின் பொருள் தேடும் இதயங்கள், உமது புனிதமான தொடுதலை எதிர்பார்க்கும் உலகம். எங்களின் இளைஞர் இளம்பெண்களிடமிருந்து பரிசுத்தமான குருக்களையும் கன்னியாஸ்திரிகளையும் உமது ஜனங்களை மேய்க்கும் மேய்ப்பர்களாக எழுப்பியருளும். மேலும் இயேசுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட பெண்களாய் உமது கன்னியாஸ்திரிகளை எழுப்பும். உமது பரம அன்பின் சின்னங்களாக தூய்மையிலும் முழுமையான அர்ப்பணிப்பிலும் வாழ்வதற்காக பயம் உமது திவ்யமான அழைப்பை மானமாக்காதபடி காத்தருளும். உலகின் சப்தம் உமது குரலை மூழ்கடிக்காதபடி காத்தருளும். கர்த்தராகிய இயேசுவே, நித்திய மகா குருவே, நீர் இன்றும் இளைஞர்களை மிகுந்த அன்புடன் நோக்குகிறீர். ஆண்டவரே, இளைஞர்களாகிய ஆண்களை உமது திருப்பணிகளுக்காய் அழையும். உமது பலிபீடத்தில் நிற்க, ஜீவ அப்பத்தை பகிர்ந்து, உமது நாமத்தில் விசுவாசிகளின் பாவங்களை மன்னிக்க, துணிவுடன் உமது வார்த்தையை அறிவிக்க அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். குருத்துவம் ஓர் இழப்பு அல்ல, மாறாக அது ஒரு வரம், ஒரு பாரமாக அல்ல, அது ஒரு பரிசுத்த சிறப்பு. அவர்கள் தீர்க்கதரிசி ஏசாயாவின் வார்த்தைகளை சொல்லட்டும். இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஏசாயா 6:8. பிதாவே, மெல்கிசேதேக் என்ற உமது உயர்ந்த குருவை நினைவு கூறுகிறோம். அவர் ஆண்டவருக்கு அப்பமும் திராட்சை ரசமும் சமர்ப்பித்தார். நீ மெல்கிசேதேக்கின் வரிசைப்படி என்றென்றைக்கும் குரு. சங்கீதம் அதிகாரம் 110:4. இளைஞர்கள் குருத்துவத்தின் இரகசியத்தை உணரட்டும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய பலியிலான பங்கு. ஆன்மாக்களின் இரட்சிப்பிற்காக தன்னை அர்ப்பணிக்கும் வாழ்வு. அவர்கள் திருப்பதியை நேசிக்கட்டும். பலிபீடத்திற்காக வாழட்டும். உமது இருதயத்திற்கு ஏற்ப மேய்ப்பர்களாக ஆகட்டும். இளம் பெண்களை கிறிஸ்துவின் மணமகளாம் கன்னியர்களாக அழைக்கும் ஜெபம். அன்பான பிதாவே,
உமது ஏக மகனின் மணமகளாம் கன்னியர்களாக அழைக்கப்பட்டுள்ள எங்கள் மகள்களை உம்மிடம் உயர்த்துகிறோம். தெய்வீக மணமகனாகிய இயேசுவே, இவர்களை முழுமையான அன்பின் வாழ்க்கைக்கு அழைக்கும்படி அருள் புரியும். உமது திருவசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது: விண்ணரசு மறைக்கப்பட்ட பொக்கிஷம் போன்றது, மிகுந்த மதிப்புள்ள முத்து போன்றது. மத்தேயு அதிகாரம் 13 வசனங்கள் 44 முதல் 46 வரை. அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நீரே அந்த பொக்கிஷம், முழுவதும் உமக்கே சொந்தமாக இருப்பதே மனித இருதயத்தின் மிகப்பெரிய சந்தோஷம். புனிதர் பிரான்சிஸ் அசிசியாரிடம் மன்றாட்டு. பரிசுத்த பிரான்சிஸ் அசிசியாரே, தாழ்மை, ஏழ்மை, கீழ்ப்படிதல், முழுமையான சீடத்துவத்தின் முன்மாதிரியே, எங்கள் இளம் தலைமுறையிலே மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரான்சிஸ், என் சபையை மறுபடியும் எழுப்பும் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பின் பேரில் நீங்கள் கேட்டு உடனே பதிலளித்தது போல இன்றைய இளைஞர்களையும் தூண்டும். கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு கற்றுத்தாரும். குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் வியானியிடம் மன்றாட்டு. பரிசுத்த ஜான் வியன்னி, குருக்களின் பாதுகாவலரே, பரிசுத்தத்தையும் நிலைத்திருப்பையும் இளைஞர்களுக்கு கற்றுத்தாரும். பரிசுத்த குழந்தை இயேசுவின் தெரேசா, முழுமையான ஒப்புக் கொடுத்தலின் முன்மாதிரியே, எளிமையான தீவிரமான அன்புடன் தேவனை நேசிக்க கற்றுத்தாரும். பரிசுத்தர்கள் அனைவரும் பரிசுத்த வாழ்க்கை சாத்தியமே என்பதை எங்கள் இளைஞர்களுக்கு காட்டும். பிதாவே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களை தேவ அழைப்புகள் வளர்க்கப்படும் விளைநிலமாக மாற்றும். பெற்றோர் தங்கள் மக்களை ஊக்குவிக்கட்டும். திருச்சபை வழிநடத்தட்டும். பள்ளிகளும் சமுதாயங்களும் தேவ அழைப்புகள் பிறக்கும் இடங்களாக ஆகட்டும். அறுவடையின் ஆண்டவரே, இளைய தலைமுறையை உமது பரிசுத்த இருதயத்திற்கு ஒப்படைக்கிறோம். நீர் அழைப்பவரை அழைத்தருளும். நீர் அனுப்ப விரும்புவோரை அனுப்பும். நீர் அர்ப்பணிக்க விரும்புவோரை அர்ப்பணியும். உமது திராட்சைத் தோட்டம் வளமாகட்டும். உமது திருச்சபை புதுப்பிக்கப்படட்டும். பரிசுத்த குருக்களும் அர்ப்பணிக்கப்பட்ட கன்னியாஸ்திரிகளும் அதிகமாக நமது சமூகங்களில் இருந்து எழுந்து வரட்டும். எங்கள் நித்திய மகா குருவான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் இதை வேண்டுகிறோம். ஆமென். இந்த ஜெபம் உங்கள் இதயத்தை ஆழமாக தொட்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் பெல் பட்டனை அழுத்தி ஆல் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். அப்பொழுது எங்களின் எல்லா ஜெப வீடியோக்களும் உங்களை தேடி வரும். அதன் மூலம் ஆனந்தமும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து உங்களை வந்தடையும். தயவு செய்து லைக் பட்டனை அழுத்தவும். மேலும் கருத்து பகுதியில் ஆமென் என்று பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோவின் பின்னணியில் மிகுந்த உழைப்பு உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே தயவு செய்து தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ் மற்றும் கமெண்ட்ஸ் இல்லாமல் இந்த சேவை வளர முடியாது. கருத்து பகுதியில் உங்கள் மதிப்பீடுகளையும் ஜெப நோக்கங்களையும் பகிர்ந்து கொள்ள மறவாதீர். இந்த ஜெபத்தை அதிகமானவர்களுக்கு பகிருங்கள். இந்த ஜெபம் யாருக்கு தேவையாக இருக்கும் என்பதை நாம் அறியோம். உங்கள் சிறிய முயற்சி ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அல்லது குறைந்தபட்சம் ஒரு சிறு ஆறுதலையாவது அளிக்கக்கூடும். நன்றி.